அப்பாடா, என் பேத்திக்கு ஒரு தம்பி பாப்பா கிடைச்சிருச்சு. எப்படியாவது என் குடும்பத்துக்கு இந்த வாரிசை பெத்து கொடுத்துருமா. என்னம்மா தலையாட்டுற? உங்க அம்மாவை பத்தி இந்த ஊர் என்னம்மா பேசும்? பேசாம அவங்க சொல்ற மாதிரி பெத்து கொடுத்துருமா. மாப்பிள்ள, வேற வழியே இல்ல, நீங்களாவது சொல்லுங்களேன். நிஷா, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நிஷா, கதவை தோற. எவ்வளோ நேரம்? இங்கே பாரு, உங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏய், அழுவுறியா? ஏன் அழுவுற? அம்மா, உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கூப்பிடவா? ஐ திங்க் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. இட் ஹாஸ் டு பி எ நவ். ஹே, உன்னை சுத்தி 2 குதிரை, 2 மந்திரி, 2 யானை, அப்புறம் ஒரு ராணி. இப்போ நீ தனியா இருக்க. சாரி, அது யாரு? ரொம்ப சின்னதா. ஓ, your last chance. Of course இது உன் இடம். நீ என்ன ஜெயிச்சிட்டன்னு வையா, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். சப்போஸ் நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னா எங்கங்க இருக்கீங்க? குழந்தை உங்களை கேட்டுட்டே இருக்கான். வரமா சவாரிக்கு கேட்க போகிறேன். காந்திபுரம் வருமா? போகலாம். நூற்றி 20 ஆச்சு. சரி, என்ன பண்ணுவோம்? ஏங்க நில்லுங்க. காசு எங்கீங்க? காசு கேட்ட போயிட்டே இருக்கீங்க. என்னாச்சுமா? இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரான் மேடம். டார்ச்சரா இருக்கு. ஏண்டா ஏண்டா ரோட்ல பொண்ணுங்களை தனியா போகவே விட மாட்டேங்கிறானா? அதனாலதான் இந்த பொண்ணுங்க வெளியே வரைக்கே பயந்துக்கிறாங்க. கான்ஸ்டபிள், ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி வந்து கூட்டு போக சொன்னாங்க. உண்மையாகவே இந்த பைக் ஒரு ஹீரோ தாங்க. இல்லைனா நம்மளையே நம்பிட்டு இருக்க இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்லாம் நிழலுக்கு ஒதுங்க ஒரு மரம் கூட நடாமல் இருப்போமா? மரம் நடாமல் இருக்கிற ஒவ்வொரு பகுத்தறிவாளனும் வில்லன் தாங்க. அந்த பைக் தான் உண்மையான ஹீரோ. ஓகே, போலாம். உனக்கு போட்டோகிராஃபி கரியர் செட் ஆகாது. பேசாம கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழிய பாரு. நீ சிஎஸ் தானே படிச்சிருக்க. உன் ஃப்ரெண்டு மாதிரி ஐடி ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்ல?
இதுல என்ன வருமானம் வருது? இது நிரந்தரமான ஜாப்பும் இல்லை. உனக்கு இது செட் ஆகாது. என்னாச்சு? பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அச்சோ. குடிங்க. இப்போ ஓகேவா? சரி, ஓகே, பாய். ஏய், நீ அனு தானே? ஆமாம் பார்வதி, அனுவே தான். என்னாடி லவ் ஜிகாத்தா புர்காலாம் போட்டிருக்க? பகுத்தறிவு இருக்கவங்க பாதுகாப்புக்காக கூட புர்கா போட்டுக்கலாம். என்னடி பகுத்தறிவுன்னு பெரியாரிசம்லாம் பேசுற? என்கிட்ட இருக்கிறத பேசினா பெரியாரிஸ்டா? புர்கா முஸ்லீம்களுக்கு சொந்தம்னு யார் சொன்னா? மானத்தை காக்கணும், நான் என் கணவனுக்காக மட்டும்தானே நினைக்கிற எல்லா பெண்களோட உடை. ஆயுதம் தான் நம்மளை காப்பாற்றணும்னு இல்லை, இந்த புர்காவும் என்னை காப்பாற்றும், என்னை பாதுகாக்கும். அதுக்கு நான் முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பகுத்தறிவு உள்ள மனுஷனா இருந்தா போதும். போர் வீரனின் தோட்டா வன்முறை அல்ல, பெண்களுக்கான ஹிஜாப் அடக்குமுறை அல்ல. யோ பங்காளி, நம்ம தான் நிக்கிறாரு, மறக்காம அவருக்கே ஓட்டு போடுங்க. சரி சரி பெய்யுங்க அண்ணா. தம்பி, நேற்று நியூஸ் பேப்பர் எங்கே தூக்கி போட்டு போனேன்? இல்லை சார், இங்கே தான் சார் வச்சேன். காற்றுல ஏதாவது பறந்துருக்கும். பேப்பர் போடுற பையன் தான்டா நீ. பேப்பரில் வர நியூஸை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அடுத்த இது மாதிரி பண்ண காசு கொடுக்க மாட்டான். படா. மேலும் 2 நாட்களுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். மாவட்ட அளவிலான போட்டியில் மயிலாடுதுறை மாணவன் சாதனை. மயிலாடுதுறையில் செய்தித்தாள் போடும் கலைமாறன் என்ற மாணவன் மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் தங்கம் வென்றார்.
மேலும் இவர் சாதனை தொடர வாழ்த்துக்கள். അയാൾ ധരിച്ചിരിക്കുന്ന കമ്പിളിക്കുപ്പായത്തിനൊരു നിയോഗമുണ്ട്. അതുപോലെ തന്നെ എനിക്കും. സൂര്യനൊന്ന് ആളിക്കത്തിയപ്പോൾ ആ കുപ്പായം ഒരു ഭാരമായി തോന്നി. അയാൾ ആ കുപ്പായം ഊരി വലിച്ചെറിഞ്ഞു. അതുപോലെ തന്നെ എന്നെയും. ഇന്നും ഞാനതിൻ്റെ ഭാരം ചുമക്കുന്നു. லாஸ்ட் ஆர்டர் மச்சான், முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ நியூ இயர் வேறையா, எல்லாரும் டிப்ஸ்லாம் தராங்கடா. சரி மாப்பிள்ள, 10 நிமிஷம் வந்துடுறேன். இந்த நியூ இயர் நம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறோம். சரிடா, ஓகேடா. சார், ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, வந்துட்டேன் சார். டேய் அம்பி, ஃபுட்டு நான் தான் ஆர்டர் பண்ணேன். அங்கே கேட்டு பக்கத்தில் வச்சுட்டு போ, உள்ளெல்லாம் வந்துடாத. சார், அமௌண்ட் சார். அமௌண்ட்டு தானே, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கேயே வைக்கிறேன், நீ வெளியே நில்லு. பலூனே பலூனே, எந்த பலூன்? அந்த பலூன் வேணும். எவ்வளோண்ணா அந்த பலூன்? 2 பலூன் கொடுங்க. அந்த பலூன் வேண்டாம், இதையவே வாங்கிக்க. இருக்கிற எல்லா பலூனும் வெத்து போச்சு சாமி, இது மட்டும்தான் இருக்குது. இது மத்த பலூன் மாதிரி பறக்குமா? அதெல்லாம் நல்லா பறக்குமே. அத கொடுங்க. இந்த சாமி
கற்பிக்க வழி இருந்தால் கல்வியால் மேம்படும் பகுத்தறிவு கூட்டத்திற்கு பெரும் பாதுகாப்பு கல்வி ஒன்றே. பசியோடு இருக்கும் பகுத்தறிவு கூட்டத்திற்கு கல்வியினை உருவாக்குங்கள். நான் விக்கி தங்கச்சி கல்யாணம் முடிச்சதுலேருந்து ஆளே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியோ? ஆமாம், கொஞ்சம் வேலையாக போச்சு. ஓ, அதான் ஆளே பார்க்க முடியலையா? ஆமாம். படிக்க சொல்கிறீங்களா? ஏயா 5 ரூபா கொடுத்து பேப்பர் வாங்க தெரியுது, படிக்க தெரியாதா? கண்ணு கொஞ்சம் மங்கலாக இருக்குது, அதே உங்களை படிக்க சொல்கிறேன். இது வேறையா? உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போர் நடக்குதான், மக்கள் பூரா அண்டை நாடுகளுக்கு அகதியாக போகிறாங்க. துப்பாக்கி ஆயுதங்கள் எது இல்லாட்டி எப்படி போர் நடக்கும்? துப்பாக்கி ஆயுதங்கள் எது இல்லைன்னா பேசி தான் சரி பண்ணியிருக்கணும். அப்போ பேசி சரி பண்ணியிருக்கலாமே, வேறு நாட்டுக்கு மக்கள் போயிருக்க மாட்டாங்கல்ல? உண்மைதான். ஆயுதங்கள் இல்லையண்டா, அகதிகள் இல்லை தானே? அண்ணே நீங்கண்ணே? இலங்கையில் தமிழர்கள், தமிழர் நாட்டில் நாங்கள் அகதிகள். ஆயுதங்களும் வேண்டாம், அகதிகளும் வேண்டாம். நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை ஊக்குவிக்க வேளாண் துறை மூலம் 20 லட்சம் கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் உழவர் நல நிதி உதவி திட்டத்தின் கீழ் 11.40 கோடி விவசாய இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் அரைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா? நில உரிமையாளர்கள் விவசாயிகள் என்றால் விவசாய கூலிகளின் அடையாளம் என்ன? அரசால் விவசாயியாக அங்கீகரிக்கப்படாத விவசாய கூலிகளுக்கு சமர்ப்பணம். சொல்கிறா, எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணியிருக்க? டேய் மச்சான், இன்னும் 5 மினிட்ஸ் தான்டா இருக்குது. கரெக்டாக 12 மணிக்கு போஸ்ட் பண்ணால் ஓகேவாயிடும்ல? டேய், இதோட கால்லேருந்து 12வது வாட்டி கேட்குறடா. அதெல்லாம் ஓகே சொல்லுவா, நீ மூட்டு வை. சொல்லு யுவா. இல்லை, நானே ஃபர்ஸ்ட் விஷாக்கலான்னு சொல்லிட்டு தான் 11:15 அன்றைக்கெலாம் கால் பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக அவனை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மீரா. உங்கள் ஏர்டெல் மொபைலில் அவுட் கோயிங் சேவைகள் முடிவடைந்து விட்டது. யோயோ, டெல்லியில் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் தொடர் போராட்டம் 145வது நாளை எட்டியுள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வந்த போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 8 நாட்களாக நடந்த போராட்டம் தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அக்கா, ஜேம்ஸ் நாளைக்கு சரக்கு இறக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது. கண்டிப்பாக மிஸ் ஆகாதுக்கா. மிஸ் ஆச்சு, நீ மிஸ் ஆயிடுவ. சரிக்கா. ஜேம்ஸ், உனக்கு ஒரு ஆஃபர் தரேன்.
சரக்கெல்லாம் வண்டியில விட்டுட்டு அப்படியே ஓடிரு. இது நேற்று இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை இல்லை. மோதி பார்த்துடலாம் யார் யாரை உயிரோட விடுறான்னு. நீ சொன்னா கேட்க மாட்ட. வாடா. என்ன விட்டுரு. அந்த ஆஃபர் அப்பவே முடிஞ்சிருச்சு. டேய் சரக்கு வண்டியில் ஏற்றுங்கடா. நான் ஒரு டீ. சொல்லுமா. என்னடா கால் பண்ணா கூட எடுக்கல? இப்போதாம்மா இன்டர்வியூ முடிச்சுட்டே வெளியே வந்தேன். என்னடா ஆச்சு போனது? நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி நீ இன்னும் சாப்பிட்டியா இல்லையா? இல்லைம்மா, இனிமேல் தான் போயிட்டு சாப்பிட்ணும். நீ இன்னும் சாப்பிடாம கூட என்னடா பண்ற? முதல்ல போய் சாப்பிட்ற வேலையை பாரு. சரிம்மா, போயிட்டு சாப்பிட்றேன். நேரத்தோட ஊர் வந்து சேர்றா. பார்த்து பத்திரமா வந்து. ஹலோம்மா, நானும் நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை, பசிக்குது. ஹலோம்மா, கேட்குதா? நான் பேசுறது கேட்குதாம்மா? ஹலோ. சொல்லுங்க மாம்ஸ். மாப்பிள்ள எங்கே இருக்க? தோ ஒர்க் முடிச்சிஸ் மாம்ஸ். கீழே ஸ்டெப்ஸில் வந்துட்டு இருக்கேன். எங்கிட்ட கதை வரியா? ஆஃபீஸ்க்கு தான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா. வந்துட்டேன் மாம்ஸ், 2 minutes. மாப்பிள்ள 3 நாள் கடை லீவு மாப்பிள்ள, சீக்கிரம் ஏறு மாப்பிள்ள. சரி போகலாம் ரைட். அண்ணே ஒரு ஃபுல்லு 180. ஹலோ சார் ஒரு 180 சார். சார் சார், ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்களோ அதை அப்படியே சொல்லிடலாங்க சார். பாம்பு சார், பாம்பு பிடிச்சிட்டு வர சொல்லு. ஒரு பாம்புக்கு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லு. போ சார். பாதிக்கும் கம்மியாக தான் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்க சார்? குட். எல்லாருக்கும் பேமெண்ட் செட்டில் பண்ணிடு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிடு. இனி ஒரு பாம்புக்கு 10000 ரூபாய் தரேன்னு சொல்லு. சார், இந்த டைம் செம்ம ரெஸ்பான்ஸ் சார். 4000 பாம்பு பக்கம் வந்திருக்கு சார். எல்லாருக்கும் செட்டில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சார். பெட்டர். இப்போ ஒரு பாம்புக்கு 50000 ரூபாய் தரேன்னு சொல்லு. இங்கே பாருங்க, ஒரு பாம்புக்கு 50000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாம்பு இல்லைங்கிறீங்களே, என்ன பண்ணலாம்? நான் அவங்கக்கிட்ட இருந்து பாம்பு எடுத்து உங்களுக்கு 25000 ரூபாய் தரேன். நீங்கள் அதை அவங்கக்கிட்ட 50000 ரூபாய் கொடுத்து காசு வாங்கிடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பாம்பு எல்லாத்தையும் 25000 ரூபாய்க்கு விற்றுட்டேன். நெக்ஸ்ட் சார். யோ, யார் நீ? எதுக்கு என்ன அறிஞ்ச? காது கொயங்குது மச்சான். ஏய், யார்ப்பா நீ? எங்க ஏரியா பையன் மேல கை வைக்கிற? கேக்குறேன்ல, யாரா நீ? எப்படி வண்டி ஓட்டுறான் பாரு புறம்போக்கு. இவன் நல்லா தேடி பிடிச்சி செவில்லி அரையணியா. அதைத்தான் நான் செஞ்சேன்.
டேய் பிளட் கரெக்டாக மூஞ்சில பண்ணு ஓகேவா? ஆஷில் ரெடியாக போகலாமா? ஆக்ஷன். விட மாட்டேன்டா. கட் கட் கட். என்ன எல்லாம் எக்ஸ்பிரஷன்டா இது? ஏண்டா ஒருத்தனை கொலை பண்ண போகிறோம் மொத்த கோவமும் முகத்தில் இருக்கணும்டா. இதுக்கு தான் அப்பமே சொன்னேன் உனக்கு நடிப்பு வராது ஒரு மண்ணு வராதுன்னு. இன்னும் 2 நாள் காம்படிஷனுக்கு சப்மிஷன் வேறு இருக்குடா. வந்துடுறானுங்க ஆக்டர் ஆகிறேன் மயிர் ஆகிறேன்னு. ரெடியா போகலாமா? ஆக்ஷன். சூப்பர்ரா. कट शॉट हो गए நல்லா ஓகே हेलो नेक्स्ट सीन एम्बुलेंस ना एम्बुलेंस एम्बुलेंस का गौतम एम्बुलेंस சீக்கிரம் போ கேமரா ட்ரேஸ் नेक्स्ट सीन அந்த பக்கம் போலாம் ப்ரோ நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் சீன் தான் ப்ரோ. டைம் ஆச்சு ப்ரோ ஷூட்டுக்கு. எப்போ வரீங்க? டைரக்டர் கத்துவாரு ப்ரோ. உன்னை நான் அன்றைக்கே கொண்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்போ என் பிரச்சனை என் மீராவையும் பாதிக்குது. அவளுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு நான் தைரியமாக இருக்கணும். மீரா, உன்னை தேடி நான் வந்துட்டுருக்கேன். உன்னை கடத்தின அந்த நாயை நான் பார்க்குற அந்த நிமிஷம் அவனுக்கு கடைசி நாளாக தான். நான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். லோகு அவனை குத்தி போடுறான். அடிபட்டிருக்கேன் என்ன? சாரி டாடி, சாரிடா. ஐயோ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமி ஹாசினி விவகாரத்தில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொறியாளர் தஷ்வந்த் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் 3 வயது சிறுமி பிளேடால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொடூர கொலையில் ஈடுபட்டது யார் என தெரியாமல் பெற்றோரும் காவல்துறையினரும் தவித்து வருகிறார்கள். கையில் என்ன கொடுங்க. இந்த பொம்மை தான் நீங்கள். இப்போ நான் இன்னும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேனா? அதை எப்பவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? இப்போ இதுதான் சுவாதி குட்டியா. சுவாதி குட்டியை இங்கே தொட்டா குட் டச், இங்கே தொட்டா குட் டச், இங்கே தொட்டா குட் டச்சு. இப்போ இங்கே தொட்டா பேட் டச், இங்கே தொட்டா பேட் டச், இங்கே தொட்டா கூட பேட் டச். எதிர்த்த வீட்டு அண்ணாவோ பக்கத்து வீட்டு மாமாவோ தாத்தாவோ யார் வேணாலும் உன்னை தொடுவாங்க. அப்படி யாராவது உங்களை வந்து தொட்டாங்கன்னா என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு டாடி மம்மிகிட்ட வந்து உடனே சொல்லிடணும். எதுக்கு தொடுறாங்க?
ஏன் யாழினி இப்படி பண்ண? நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, நீ சந்தேகப்படுற மாதிரி நடந்திருக்கக்கூடாது. வேற வழி தெரிலடி, என்னை மன்னிச்சிரு யாழினி. பாப்பா டைம் ஆச்சு. பாப்பா, நம்ம வீட்டில் எதுவும் சேஞ்சஸ் தெரியுதா? அப்படி எதுவும் தெரியலையேப்பா. ஏன்பா? ஒன்றும் இல்லைம்மா. என்னப்பா ஒன்னும் தூங்கலையா? இல்லைம்மா. ஏன் பாப்பா, உண்மையிலே நம்ம வீட்டில் எந்த டிஃப்ரென்ஸ் தெரியலையா? ஆனா ஒரு டவுட்டுப்பா. என்னம்மா? ஏன்பா நேத்துல இருந்து அம்மா அவங்க பின்னாடியே நிக்கிறாங்க? ஏண்டா வான காசை கொடுக்க பக்கில்ல, நீ எல்லாம் என்ன உயிரோடு இருக்க? நாளைக்கும் வருவேன், வட்டியோட காசை எடுத்து வைக்கிறேன், இல்ல குடும்பத்தையே அசிங்கப்படுத்திடுவேன். கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண், பல்லார் பகை கொடலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். சந்துரு வாமா சாப்பிடலாம். மாமா சீக்கிரமா, நான் சாப்பிட்டு போய் படிக்கணுமா? ஏமா அவசரப்படுற? நாளைக்கு ஸ்கூல்ல எனக்கு இன்னொரு பையனுக்கு போட்டிமா, யார் அதிகமாக படிச்சு மார்க் வாங்குறாங்கன்னு. படிச்சு என்னவா ஆக போற? கலெக்டர் ஆக போறோமா. ஏமா நீ கலெக்டர் ஆனா இந்த கந்து வெட்டி கொடுமைகள்லாம் ஒழிச்சிருவியாமா? இல்லம்மா, நம்ம ஊர்ல யாருமே கந்து வெட்டி வாங்காத அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோமா. தங்கம், இது சாப்பிடாத, வச்சிருப்பா. ஏன்பா? அது அங்கே வீசாமி. நீ ரொம்ப நாள் பிரியாணி கேட்டுட்டு இருந்தீல, நான் வாங்கிட்டு வரேன், நீ அதை சாப்பிடு, இதை சாப்பிடாத. சரிப்பா. சரியா? அதை கொண்டாமா இங்க. இது போன்ற குடும்பத்தை பற்றி சிந்திக்காமல் கந்துவட்டியிடம் சிக்கிவிடாதீர்கள். சந்துருவை போல் அதிகாரிகளாகும் கனவு உங்கள் குடும்பத்திலும் இருக்கலாம். ரெடியா? ஹாய். ஹாய். தேங்க் யூ. சரி. இந்த ஆள் ப்ளே பட்டன் கிடைக்கிற வரைக்கும் நான் சாவடிப்பான். சொல்லுங்கண்ணா. என்னடா எல்லாம் முடிஞ்சுதா? எங்கே இன்னைக்கு எதுவும் பெருசாக கண்டென்ட்டே மாட்டலையே. அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் இருக்கு. ஆமாம், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ அதை நான் சொல்கிற மாதிரி பண்ணு. ஜெயராமன் வேலை பார்க்கறது இங்கே பாருங்க. நீ அம்மா இங்க புடிச்சா தூக்குவியா? அப்படி பேசுகிறேன். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். சி என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா? எப்படி தட்டு போயினே இருக்காங்க பாரு. ஓகேவாக்கா? ஹலோ ப்ரோ, லாஸ்ட் வீக் அந்த செக்யூரிட்டி கண்டென்ட் போட்டோம்ல, செம வைரல். நம்ம தான் ட்ரெண்டிங் 1. எங்க இருக்க நீ? சொல்லா. டேய் பைத்தியக்காரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சும்மாவே ஏதாவது படம் பார்த்துட்டு அந்த கேரக்டராகவே மாறிடுவியே. இன்னைக்கு வேற என் வீட்டில் ட்ரக்ஸு கேங்ஸ்டர் படமாக பார்த்துட்டு போனேன். டேய், என் வீட்டில் ஒரு குளுக்கோஸ் பேக்கெட் இருந்துச்சு, அது எங்கே காணோம்? தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும். தம்பி, புது ட்ரெஸ் எடுத்து மாட்டு. தீபாவளி வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. நான் ஸ்பாட்டுக்கு வந்தாரன், வாங்க.
சுகன்யா அந்த வண்டி சாவி எடு. அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? தீபாவளிலாம் எப்படி போச்சு? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அப்படியே என்ன பாருங்கள், அப்படியே உங்கள் தலையை மட்டும் லைட்டாக டவுன் பண்ணுங்கள். சூப்பர். அப்படியே இருங்க, லைட் மட்டும் மேலே ஏற்றி பிடிங்க. அப்படியே இருங்க. ஓகே, லைட் பாய். ஓகே ஓகே. அப்படியே ரைட்டில் உங்கள் சைடு ரைட்டில் லைட்டை பாருங்கள். ஓகே. அப்படியே நீங்கள் லைட்டு சைடாக திரும்பி நிற்க, கை கீழே வச்சுங்க, திரும்பி நிற்குங்க. பிரின்சி 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 இங்கே ஆளை பார்க்காம அப்படி என்ன உனக்கு யோசனை மயிர வேண்டி கிடக்கு? இந்த கனவு கத்திரிக்காய் எல்லாம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? சமையல் கூட்டில் வந்துட்டா என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும், சரியா? சாரிங்க. ம் சாரிங்க. அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன், அவனான்னு கொஞ்சம் பாரு. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? அந்த பசங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, வண்டி எடுங்க. சுடுங்கப்பா, சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்போ உன் மேல ஆசிட் அடிச்சு உன்னை சும்மா விட சொல்றியா? இவனெல்லாம் சுட்டு கொள்ளக்கூடாதுப்பா, வாழ்ந்துதான் ஜெயிக்கணும். அழகு அழிச்சா அவங்க வாழ்க்கை அழியுங்கிற அந்த எண்ணம் அழியணும். இனி இந்த ஸ்கார்ஃப் எனக்கு தேவையில்லை. யாரையா அந்த பையன்? ஏன் மாதிரி தான் சாமி. உன் பைக்கிட்ட சொல்லி கொடுக்கலையா ஊருக்குள்ள வரும்போது சட்டை போட்டு வரக்கூடாதுன்னு? மனுஷங்க சாமியை தெரியாம போட்டு வந்துட்டேன். படிக்கிற பையன் மௌன படிக்க வச்சு ஊருக்கு அனுப்பிச்சிட்டா இந்த ஊர் சொல்லியில் யாரா தான் சாமி பார்க்கணும். அப்பா பசிக்குதுப்பா. சாமி என் மகனுக்கு கொஞ்சம் சோறு கொடுங்க சாமி. மீனாட்சி, சுப்பையும் அவனுக்கு சோறு கொடு. ஆமா, இவங்களுக்கு சோறு ஒண்ணுதான் குறைச்சு. அப்பா சாப்பாடு புளிக்குதுப்பா. அப்படியாடா சாமி? ஆமாடா, கெட்டு போச்சுடா. வாடா, கடையில் போய் நல்ல சாப்பாடை வாங்கிக்கலாம். படிச்சா மட்டும்தான் மேலே வர முடியும். சரிப்பா, கவலைப்படாதப்பா, நல்லா படிக்கிறேன்ப்பா. சரியா? என்னங்க என்னாச்சு? எங்க? ஐயோ இளைய தங்கராசு, ஐயா உடம்பு சரியில்ல, போய் வைத்தியரை கூட்டு வாயா. வைத்தியரே, சின்ன கவுண்டருக்கு உடம்பு முடியல, வந்து என்னன்னு பாருங்க. முன்னாடி போப்பா, வரேன். வைத்தியரே, எல்லா வைத்தியரும் தொட்டு தானே வைத்தியம் பார்ப்பாங்க, நீங்க என்ன தொடாம வைத்தியம் பார்க்குறீங்க? தொடலாமா? பின்ன வேற ஒன்றும் இல்லைப்பா, ஃபீவர் தான். சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தீங்கன்னா சரியாயிரும். சரிப்பா, வரேன். சரிங்க வைத்தியரே. ஓகே. டேய், வந்துரு போட வைத்தியம் வேண்டா, புதுசா இருக்கான். அட,
நான் பக்கத்து தெரு சுப்பனோட மகன் தான். இவங்க எப்படா வைத்தியரானாங்க? அட இந்த காலத்துல படிப்பு இருந்தா யார் என்ன வேணா ஆகலாமா? எப்பே நான் சொல்கிறத செய்ப்பே. என்னை ஏன் படிக்க வச்ச? எனக்கு எல்லாமே புரியுதுப்பே. இந்த வாரம் கூலி வாங்கல, நான் சொன்னது மட்டும் செய்ப்பே. என்னால காலையிலே வந்திருக்க? இந்த வாரம் கூலி வாங்கலான்னு வந்தேன் ஐயா. காலையிலே என்னால் அவசரம், கூலி வாங்க வந்துடுதா? என் பையன் பட்ட படிப்பு படிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்கான் ஐயா. சர்க்கார் வேலைக்கு பாடம் வாங்கணுமா ஐயா? அதான் ஐயா. பட்ட படிப்பு படித்து முடிச்சுட்டா சர்க்கார் வேலைக்கு தான் போனோமல என்ன? பையனை நம்ம பண்ணையில் வந்து வேலை செய்ய சொல்லும். இந்தா புரியல ஐயா. ஒரு நிமிஷம். இப்போ உன் நெஞ்ச நிமித்தி நில்லுப்ப. உன் தலையை தூக்கி கண்ணை பார்த்து நீ செஞ்ச வேலைக்கு கூலி வாங்குப்ப. இப்போ கூட இல்லை. என்னல நிமிந்து பார்க்குத? இது என் பையன் ஆசை இல்லை. என் பேர் ஜீவானந்தம். என்னை எல்லாருமே ஜீவான் கூப்பிடுவாங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண காமன் மேன் தான். இப்போ ராத்திரி ஒரு 11 ஆகுது. அங்கே நின்றுட்டுருக்க அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. அந்த பக்கத்தில் நிற்கிற அந்த பையனோட கண்ணு அது அப்படியே நோண்டி வீசணும் போல தோணுது. பத்தாது, அவனோட அறுத்து வீசணும் போல இருக்கு. அவன் நரம்பு அறுப்படுற அந்த வலி இனி அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்கு மறக்கவே கூடாது. எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் இருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னோட கேள்விக்கு அவங்களோட கண்ணில் தான் பதில் பார்த்தேன். சமூகம் நம்ம மேலே விரிச்சிருக்க வலைய கிழிச்சு எறியணும். இனிமேல் நம்ம கண்ணு முன்னாடி தப்பு நடந்தா தான் தட்டி கேட்கணும். படிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும்.
என்ன பண்ணிருக்கீங்க? நீ தானே தூக்க சொன்ன. நான் தூக்க சொன்ன பொண்ணு இதுல முட்டாப்ப இல்லை. நீ சொன்ன காரில் அந்த பொண்ணு தாண்டா வந்துச்சு. ஏம்மா VE855 உன் காரா? ஃப்ரெண்டோட காரு. அவசரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி அண்ணே? இது அண்ணனா? எதுக்குடா அவளை துரத்துறீங்க? அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. தூக்க சொன்னதே அவன் தானடா. சும்மா பிராங்க் தூக்கி முன்னாடி ஏறா. கேமரா அப்படின்னா இந்த நேரத்துல வந்தா இந்த மாதிரி சரியா தூக்க சொன்னதே தான். எதுவும் அதை விட்டு பேசிக்கோங்க. இந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களை நீங்க ஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணா this job and salary will be yours. Your time starts now. உங்க அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் வாட்? உங்க இடம் உங்க இன்டர்வியூனா என்ன வேணா கேள்வி கேட்பீங்களா? தெரியாது சார். தெரியும் சார். தெரியுமா? ஆமா சார். எங்க அம்மா ஒரு ப்ராஸ்டியூட் தான். ஆனா எங்க அம்மாவோட ஒரே கஸ்டமர் எங்க அப்பா மட்டும்தான். எவ்ரி சிச்சுவேஷன் ஹஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்றோம்னு தான் முக்கியம். என்னாச்சுமா? அப்பா பேண்ட்ல 500 ரூபாய் காசு இருந்திருக்குமா, பார்க்காமலே துவைச்சிட்டு இருக்கேன். அவர் வேணும்னே வச்சிருப்பாருமா. இன்னைக்கு ஒன்று திட்டணும்ல. என்கிட்ட 500 ரூபாய் காசு இருக்கு, அதை கொடுத்துடலாம் விடு. அதில் உனக்கு பிடிச்ச திங்ஸ் ஏதாவது வாங்க போகிறேன்னு சொன்னேம்மா. என் உண்டியில் உடச்சிடலாமா? பேண்ட்டை ஒழுங்கா பார்த்தியா? ம் பார்த்தேங்க, எடுத்து வச்சிருக்கேன். பர்ஸில் வச்சிரு. சரி. என்ன படிக்கிறம்மா? நான் வந்து வேல்யூஸை பற்றி படிச்சிட்ருக்கேன். ஓ, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமா? இந்த பர்ஸில் எதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை எடு. நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இல்லை, மாரல் சயின்ஸ். நான் படிச்சுட்டு இருந்தது ஹியூமன் வேல்யூஸ். எங்கே போகணும்? இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இறக்கி விட்றீங்களா? சரி ஏறுங்க போகலாம். வண்டியை நிறுத்துறாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு வண்டியை விடு. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். என் ஆள் பின்னாடி வந்துட்டுருக்கான். வண்டி விடு. டே மச்சான், நான் சொன்னேன்ல ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிற மேனேஜரு அது இவர் தான். அவனு என் ஃப்ரெண்ட்ஸு. என் கழுத்தில் கத்தி வச்சதை நான் சொன்னேன்னு வையேன், உன்னை பொழந்துருவாங்க. மரியாதையே போயிரு. ப்ரோ நீங்கள் யார்? என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க? சாரி ப்ரோ, தூரத்துலேருந்து பார்க்குறக்கு என் ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. சாரி ப்ரோ. சரி ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கு சரியான முடிவு எடுக்கணும். நான் சரியான முடிவு எடுத்ததுனால தான் நான் தப்பிச்சேன். எல்லாமே நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது.
95 மிர்ச்சில செம்ம ஈவினிங் கேட்டுட்டு இருக்கீங்க. கவ் வித் மீ மிர்ச்சி லவன்யா. பேக் டு பேக் 3 செம்மையான பாட்டு மிர்ச்சி ஹேட்ரிக்ல உங்களுக்காக வெயிட்டிங். அதை கேட்டு என்ன பண்றீங்க? நீங்க உங்க இடத்துல டான்ஸ் ஆடுறீங்க, நான் இங்க டான்ஸ் ஆட போறேன். ஒரு ஜாலியான கதை தான். அப்படியே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், டேக் இட். என் குழந்தை இதை எடுத்து வந்து விளையாடிட்டு இருந்தா, இது உங்களுதா? ஆமாம் சார், எந்த தான்? என் மனசுக்குள்ள நீதானே ஒரு என்னடா ரொம்ப சோகமாக இருக்கு? சொந்தக்கார பிள்ளைய லவ் பண்ணண்ணே, எல்லாமே செட் ஆச்சு. சொத்து இல்லைன்ட்டு வேணான்ட்டாங்க. சரி விட்றா தம்பி, நீ லவ் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் உன் ஜாதி மதமும் சரியில்லைடா. இந்த ஜாதி மத கருமாந்தரெல்லாம் ஒளியும்னா ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், கலப்பு திருமணம் பண்ணால் மட்டும்தான் ஒளியும். அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் பாரு. நம்ம முருகன் கூட கலப்பு திருமணம் தான், தெரியும்ல? இந்த காதலால் மட்டும்தான் கலப்பு திருமணத்தை செய்ய முடியும். என்ன உன் தங்கச்சியை கட்டி கொடுக்குறியா? ஓத்தா, நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி? சொத்துக்கே வழி இல்லைனாலும் சோனி எரிக்சன் செட்டு கேட்குதாடா. இந்த ஒத்த செருப்பு வச்சுட்டு நான் தான் என்ன பண்ணுவேன்? இல்லை நீ தான் என்ன பண்ணுவ? இன்னும் நீங்கள் கொடுத்துருக்கேன். மச்சான் விட்டுட்டல, என்னை மட்டும் தனியா விட்டுட்டல. எங்க போனாலும் ஒன்னா தானே போவோம். ஆனா இப்போ இப்படி நடக்கும் எனக்கு எப்படா தெரியும்? என்ன தானே பண்ண முடியும்? செத்துரு 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 செத்துரு. எங்கடா இவன்? சரி, நம்ம ஒரு லைனா போடுவோம்.
வேதங்கள் கொடுத்து என் அடையாளத்தை பற்றி கொண்டிருக்கும் அவனை புரியவில்லை இந்த பண்புமிகு தமிழனுக்கு. பாவம், அவன் சிந்தையிலும் வஞ்சகம் தொற்றவில்லை. புரிந்து கொண்டு மன்னித்துவிடும் வீரமே இவனை இன்னும் மேலோங்கி புகழோடு நிற்கச் செய்கிறது. சே, கம்பெனி மெசேஜா? என்ன ஆஃபீஸ் முடிச்சு இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு மெசேஜ் கூட காணோம். என்னாச்சு இவளுக்கு? சரி, நம்ம தலைவர் பாட்டையாவது பார்ப்போம். பா, என்ன கிரேஸு, என்ன கெத்து. தலைவர் தான் யா. வந்துட்டாலே என் செல்லா குட்டி. ஹாய் பேபி. ஹாய் செல்லம், என்னாச்சு இவ்வளோ மெசேஜே காணும்? இல்லை தங்கம், அப்பா பேசிட்டு இருந்தாரு. என்னவா என் மாமனா இருக்கு? அவர் மாப்பிள்ளைய சீக்கிரம் பார்க்கணுமா. அட, பார்த்துட்டா போச்சு. பேபி, இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு வந்த பீச் கலர் ஷர்ட் செம்மையா இருந்துச்சு. ஓ, அப்போ நான் அழகு இல்லைன்றியா? யார் சொன்னா? என் மாமா எப்பவுமே அழகுதான். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ அதான் நான் நீ டே பைத்தியம், 1000 வாட்டி சொல்லிட்டேன் இப்படி பண்ணாதேன்னு. உனக்கு என்னப்பா, நீ ஆள் கூட ஜாலியாக சுற்றுவ, இழிச்சு பேசுவ. நாங்களாம் பைத்தியம்தான். டே கிறுக்கு கபோதி, என்ன பொழப்புடா இது? இத்தோட நிறுத்திரு, இல்லை கொன்றுவோம் பார்த்துக்க. சரி, போகிறதான் போகிற, அப்படியே அந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விட்டு போயேன். கூச்சமே இல்லைல்ல. என்னாச்சு செல்லம், ரிப்ளையே காணோம்? ஒன்றும் இல்லை பேபி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். நீ சொல்லு. ஒரு குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யும்போது பல தடைகள் வரதான் செய்யும். அந்த தடைகளை தாண்டி தோசைக்கு தக்காளி சட்னி வேணுமா தேங்காய் சட்னி வேணுமா? உறுதியாகிறது. பொட்டுக்கடலை 100, தேங்காய் முடி 1, உளுந்த பருப்பு 100. இதை திருப்பி சொல்லு. டேய் மாப்பிள்ள, அப்பா வீட்டில் இருக்காரா? உளுந்த பருப்பு 100, பொட்டுக்கடலை 100, தேங்காய் மூடி. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? உளுந்த பருப்பு 100, பொட்டுக்கடலை 100, தேங்காய் மூடி. போடா. என்னப்பா படம் எடுக்க போறோம்ட்டு லவ் ஃபெயில் இறங்கி இதுக்காக உன அந்த மரம் இருந்து பெத்த இப்படி வாடுறதுக்கு பதிலாக நீ செத்து போடா. ரொம்ப சாரசமாக போதில்ல. உளுந்த பருப்பு 100, பொட்டுக்கடலை 100, தேங்காய் மூடி. டே, அப்பா வீட்டில் சொல்ல மாட்டியா? உளுந்த பருப்பு 100, பொட்டுக்கடலை 100, தேங்காய் மூடி. இந்த நிலைமையில உங்க அம்மா பார்த்தா சுருக்கு போட்டு கொஞ்சிடுவாங்க. எருமா மாடு கண்ணை என்ன புடனே வச்சிருக்க? போடா, நானும் கறியிலன்னு கட்டுப்புல வரேன். கடையை பார்த்து பண்ண டீ சாப்பிட்டு வந்தேன். சரிங்க. ஐயோ, மறந்துருச்சு. என்ன தம்பி வேணும் உங்களுக்கு? அம்மா. அம்மா இலக்கு நமக்கு எந்த வயசுல ஆரம்பிக்குது? சிறு வயசுலேயே அம்மா அப்பா நம்மளை கடைக்கு போக சொல்லும்போது இலக்கு உதயமாகிறது. மச்சான், நேற்று அந்த ரியாலிட்டி சொல்ல அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பற்றி பேசணும்ல, இன்னைக்கு அவன் தான்டா கண்டென்ட்டு. இன்னமும் அவங்களுக்கு எடுத்து அந்த ட்ரெஸ்லாம் போடணுமா? மச்சான் ஒரு நிமிஷம், ஆள் கூப்பிட்றாடா. சொல்லு. ஆமாண்டி, நான் அவ்வளோ சொல்லி நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போற. நான் சொல்கிறத கேட்டால் தான் என்னவா? என்ன சார் இந்த காலத்து பசங்க இன்னும் அந்த ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. சார், உங்கள் தங்கச்சிக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களே கம்யூனிட்டி வைஸாக பிரித்து வச்சுருக்காங்க. சார், நேற்று இன்டர்வியூ போனேன்டா. ட்ரெஸ்ஸாக பார்த்தானுங்க, மேலே கீழே 2 தடவை பார்த்துட்டு அப்படியே போன்ட்டானுங்க. ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவானுங்களா அவனுங்க? உட்காந்து ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான், நம்ம அப்படி போய் உட்காரோம். சரிப்பா மச்சான், என்ன ஜாவாடா, அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. எங்கே போகிற? இல்லை அங்கிள், நானும் சுத்த போகிறேன். இவனுங்களே சுத்த நடத்தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இது உள்ளலாம் போகாத, அப்படி போ. பைத்தியக்காரன். உன்ன மாதிரி இருக்கிறதுலாம் யாராலையும் முடியாதில்ல. சூழ்நிலை, தேவை, முகத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு சேஞ்ச் ஆகிற கேவலமான மனுஷங்க நடுவில் நான் சிரித்தா நீ அழுகிறதும் இல்லை, நான் அழுதா நீ சிரிக்கிறதும் இல்லை. நீ மட்டும் எனக்கு உண்மையாகவே இருக்கே. உனக்கு மட்டும் வாயும் கையும் இருந்திருக்கணும். என்ன மாதிரி ஒரே ஒரு நாள் வாழ்ந்து காட்டுங்கடான்னு விரல் சொடைக்க உலகத்துக்கே சவால் விட்டுருக்கலாம். லைஃப்லேயே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தோணுது. ஏன்னு கேட்குறியா? டெய்லி வெளியில் போகும்போது அம்மா முகத்தை பார்த்துட்டு போகிறனோ இல்லையோ, உன்னை பார்க்காம போகிறதே இல்லை. செமினாருக்கு முன்னாடி, ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூக்கு முன்னாடி
லவ் ப்ரப்போசல் கூட ரிஹர்சலே முன்னாடி தான். இந்த ஸ்னாப் சாட்டு யூகேம் பர்ஃபெக்ட்லலாம் என் மூஞ்சி அழகாக இருக்கும்போதே தெரியும். அந்த ஆப்லாம் பச்சையாக போய் சொல்லுதுங்க. பட் என் மூஞ்சி எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் என்னை பார்த்து முகம் சுழிக்காத ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். என்கிட்ட பேச யாரும் இல்லைன்னு தோணும் போதெல்லாம் உங்ககிட்ட தான் நிறைய பேசியிருக்கேன். சோல் இல்லாத ஒரு சோல்மேட். என்ன ஒன்று, ஆபத்துனா உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்றுவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. உன்னால் அது மட்டும்தான் முடியாதில்ல. ஆபத்துனா உயிரை கொடுத்து உயிரை காப்பாற்றுவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. உன்னால் அது மட்டும்தான் முடியாதில்ல.